எனக்கு ஒரு பெண் குழந்தை தான். அம்மா எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாலே நான் அந்த பொண்ணை நல்லா வளர்த்துருக்கேன். யாரெல்லாம் ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க இந்த 2025ல் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொல்லியிருக்கார் அம்பேத்கர். ஸோ விஷம் நிறைஞ்சவங்க, மனசுக்குள்ள வன்மம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜாதி பார்ப்பாங்க. எல்லாரும் ஓரினம் ஒரே மதம் ஒரே ஒரு நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோன்னா ஜாதி வேண்டாம். I think intercaste marriage is the ultimate solution for social equality. இப்போ நான் ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானே பண்ண முடியும். அவங்க ஜாதிலாம் முக்கியம் கிடையாது, மனசு மட்டும்தான் இதில். ஜாதிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஜாதிக்கிட்ட ஓடிடுவான். அதுதான் உண்மை, நிதர்சனம். அவன் நல்லவனாக இருந்தால் கொடுங்க. ஜாதி பார்க்கணும், பையன் நல்ல பையன், பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். சிலாஜித், அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். கல்யாணத்தில் நீங்கள் ஜாதி பார்ப்பீங்களா? நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ், அதனால் நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம். உங்கள் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த பையனை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாலே நான் நல்லா வளர்த்துருக்கேன்னு அர்த்தம். அதையும் நான் வந்து பெஸ்ட்டாக தான் நினைக்கிறேன். என் பொண்ணு வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை தான். அம்மா எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாலே நான் அந்த பொண்ணை நல்லா வளர்த்துருக்கேன். என்கிட்ட சொல்லாமல் இப்போ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வரதுக்கு என்கிட்ட சொல்கிறாள்ல, அதனால் நான் கண்டிப்பாக அவளுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு மரியாதை கொடுத்தாங்கல்ல, நான் சொல்லும்போது நல்ல பையனா ஓகே அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைப்போம், நல்ல ஃபேமிலியா அப்படின்னு தான் பார்த்தாங்க என்கிட்ட. எங்கள் அம்மா என்கிட்ட அப்படி தான் பார்த்தாங்க. அப்போ நானும் அதே தானே பார்க்கணும். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணை வந்து நீ லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அதனால் நான் பார்க்கவும் மாட்டேன். என் பொண்ணு என்ன சொல்லுதோ, ஆக்சுவலி எனக்கு ட்வின்ஸு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதனால் அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன். சூப்பர். அதுக்கு என் ஹஸ்பண்டும் பயங்கர சப்போர்ட்டிவ். ஏன்னா அவரும் அப்படி பார்க்க மாட்டார். அதனால் 2 பேருமே நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கள்கிட்ட வந்து சொன்னாலே நாங்கள் 2 பேரும் நல்லா வளர்த்துருக்கோன்னு தான் அர்த்தம். ஓகேக்கா. ஜாதி எதுக்கு ப்ரோ? இப்போது என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் வாழ போகிறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டுமா, இந்த ஜாதி பார்க்குறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நம்மளுடைய தலைவர்கள் சொன்ன அதே சேம் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஜாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொல்லியிருக்கார் அம்பேத்கர். ஸோ விஷம் நிறைஞ்சவங்க, மனசுக்குள்ள வன்மம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜாதி பார்ப்பாங்க. இதே இப்போது ஒரு ஃப்ளட் வருது, அந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் ஜாதி பார்ப்பீங்களா, இல்லை அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் அதுலேருந்து காப்பாற்றிட்டு போக பார்ப்பீங்களா? ஒரு இயற்கை சீற்றம் வருது, அதில் ஜாதி பார்த்துட்டு போயிட்டு அவன் வந்து நம்மளை காப்பாற்றுவானான்னு பார்ப்பீங்களா? கல்யாணத்தில் எதுக்கு ஜாதி? 2 பேருக்கு பிடிக்கணும், லவ் பண்ணணும், கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், இதுதான் தேவை. ஜாதி மதம் இதெல்லாம் தேவையில்லை. ஜாதி பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? எல்லாம் பொதுவாக கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ நிறைய விஷயம்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் ஜாதி மாதிரி ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானே பண்ண முடியும். இல்லை, அது மாதிரி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா கலந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். என் தம்பி முஸ்லீம் இல்லையே, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். எங்கள் மாமனாரே முஸ்லீம் தான், நான் இந்து. நான் பார்க்க மாட்டேன். என் பையன்கிட்ட பசங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நான் ஓகே தான், மேரேஜ் பண்ணி வைப்போம். ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ ஜாதினால நிறைய பேர் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அது மாதிரி ஜாதி பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜாதி பார்க்க வேண்டாம், எல்லாரும் ஓரினம் இந்தியர்கள் தானே நம்ம எல்லாம். கண்டிப்பாக அதை சொல்ல எல்லாரும் ஓரினம் ஒரே மதம் ஒரே ஒரு நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோன்னா ஜாதி வேண்டாம். ஜாதினால பிரச்சனை சண்டை வேண்டாம். இப்போ வந்து கல்யாணத்தில் ஜாதி பார்ப்பீங்களா? கல்யாணத்தில் ஜாதி பார்க்கறது தப்பு. ஜாதி பார்க்காம அந்த கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. யாரெல்லாம் ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க இந்த 2025ல் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்போ நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, அதை பார்த்துருப்பீங்க. நிறைய சம்பவங்கள் நடந்தது 1-2 தான் பார்த்துருக்கோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறவங்கள 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள யாரையும் நீங்கள் காட்டுறதில்ல, யாரையும் பார்க்குறதில்ல. சந்தோஷமாக இருக்கிறவங்கள காட்டி பாருங்கள். அந்த துக்கமாக இருக்கிறவங்களும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க 1-2 பேர் தான் தெரிவாங்க. உங்களுக்கே தெரியும். அது இப்போ ஜாதியால் பாதிக்கப்படுறவங்களை காட்டுறதை விட சந்தோஷமாக இருக்கவங்க அதிகம்னு சொல்கிறீங்க? அதிகமாக இருக்கிறாங்க. இந்த நாட்டிலையும் இருக்கிறாங்க. அதுவும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மக்கள் ஜாதி மதம் பார்க்காம, பேதம் எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணுறவங்க கடவுள் ஒருவரே என்று சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கங்கிறத நான் உங்களை சொல்லிக்கிறேன். ஓகேண்ணா. அது மாதிரி ஜாதி பார்க்குறாங்களா கல்யாணத்தில், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்?
ஜாதி பார்க்குறீங்க, ஆனால் அந்த ஜாதியிலேருந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறீங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் ஜாதி பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ண விரும்புகிறீங்களோ, அப்படி ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக எப்பயுமே இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டோம். உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு யாரும் விருப்பம் பிடிச்சி அவங்க விருப்பப்பட்டு லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்புகிறவங்களே கண்டிப்பாக சேர்த்து வைப்போம். ஏன்னா இப்போ வந்து பசங்க படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த காலேஜ் முடிஞ்சு அந்த தருணம் வரும்போது அவங்க இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ரெடி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணி வைப்போம். அவங்க ஜாதிலாம் முக்கியம் கிடையாது, மனசு மட்டும்தான் இதில். ஓகே, இப்போ ஜாதினால நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. இல்லை சார், அது வந்து ஜாதிலாம் வந்து அடிப்படையிலே ஒழிக்கணும் சார். நீ நம்ம எம்பிசினா கூட நீங்கள் வன்னியர்னாங்க, கவுண்டர்னாங்க, அந்த அப்படி இருந்தாலும் அது ஊரோட முடிஞ்ச தவிர ஊரில் இன்னமும் நிறைய பேர் பார்க்குறாங்க. சென்னை சைட்லாம் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இல்லை அதெல்லாம். ஆனால் அது வந்து பார்க்கக்கூடாது. கேஸ்ட்ன்றதெல்லாம் வந்து ஒழிக்கணும் கண்டிப்பாக. என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு பொண்ணு இருக்குது. அதான் உங்கள் பசங்க கல்யாணத்தில் இப்போ நல்லா நிறையா படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பப்படி தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலை காலம் அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் நான் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக எப்படியாவது சொல்லி நம்ம பாரம்பரியம் கொஞ்சமாவது வரணுமே அப்படின்றதுக்காக வேண்டி கேட்டுக்குவேன். அது முடிஞ்சால் செய்யும், இல்லைன்னா செய்யும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து கல்யாணத்தில் ஜாதி பார்ப்பீங்க. ஜாதின்றது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஜாதிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஜாதிக்கிட்ட ஓடிடுவான். அதுதான் உண்மை, நிதர்சனம். இதை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஜென்ரலாக ஜாதி பார்க்க மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் சமூகத்துவமாக நடந்துக்குவேன். நான் கல்யாணத்துலேயும் நான் எந்த கல்யாணமாக இருந்தாலும் போவேன், வருவேன். எதுவும் பசங்க கல்யாணத்தில் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். I think marriage is ultimate answer to the society that I can live and bear the another culture. Here I am here for last 7 to 8 days. What I am trying to pick up is literature, how Tamil people speak. I have taken water from this earth for 10 days. Now I am thinking what to do for these people because I have used these resources. If we see about the caste system, caste in the past was divided as per your working. What work did you do? Yeah. I am Brahmin, but I am a chartered accountant. I am not Baniya, I am not Kayast, I am Brahmin. Okay. But I am not teaching Vedas. I am doing the practice of chartered accountancy for the last 25 years. Okay. So, I think intercaste marriage is the ultimate solution for social equality. You want to erase this caste system, your blood is of same color. Blood is now we should not talk about difference in caste, we should talk about inter-religion marriage. That is the important thing. Can my son marry to Muslim girl? Can my daughter marry to Christian boy? Why it is not possible? Our foreign minister is married to a Japanese woman. So he is an IAS officer. His mind is great. So we should rise above the caste because we live in a constitution. The holy book for a citizen is constitution. When there is no difference in caste, when there is no difference in religion, why there should be difference in our living standards? As citizens of India, we should abide by the laws of India, and law does not allow you to reject anyone on the basis of caste. If I am sick, I want blood, I will not ask whether it is Muslim blood, whether Brahmin blood. You don't see caste in bloods, right? Yeah, there is no caste, and God has not made people differently. Everyone is alike. Rather, to go into different castes and different religions will develop our culture more. கல்யாணத்தில் அது பார்ப்பாங்க. இப்போ பார்க்குறதில்ல, முந்தி பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் பார்ப்பீங்களா? நான் பார்த்ததில்லை. இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. இருந்ததுன்னா அது நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நல்ல பையனாக இருந்தால் மட்டும் தான் பார்ப்பேன். இன்கேஸ் எனக்கு குழந்தை இருந்ததுன்னா, பையனோ பொண்ணு இருந்ததுன்னா நல்ல குணம் இருந்தால் போதும். ஃப்யூச்சரில் வச்சு நல்லா பார்த்துக்குவோம். அதுதான் இது. அதனால் ஜாதி பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பையன் நல்லா இருந்தால் கொடுங்க. இப்போ அவன் நல்லவனாக இருந்தால் கொடுங்க. ஜாதி பார்க்கணும், பையன் நல்ல பையன், பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம்.
இப்போ ஏன்னா நிறைய சம்பவங்கள்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். பையன் நல்ல பையனாக இருந்தால் பையன் நல்லா ஒரு வேலைக்கு போகிறான், பொண்ணை வச்சு நல்லா காப்பாற்றினா அவனுக்கு எதுனாலும் கொடுக்கலாம். சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள்.